அடுத்ததாக தமிழ் வழக்கறிஞர் பேரவையினுடைய தோழர் அன்புக்குரிய தோமோ ஜான்சன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். ஈழ அகதிகள் பாதுகாப்பு குழுவின் சார்பில் புலம்பெயர் தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டியும், திருச்சி சிறப்பு முகாமில் வாடிக்கொண்டிருக்கின்ற பெண்கள் உட்பட அனைத்து ஈழத்தமிழர்களையும் விடுதலை செய்ய கோரியும் நடத்தப்படுகின்ற இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் தோழர் புகழேந்தி உட்பட இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1980களில் இந்த ஈழத்தமிழர்கள்லாம் புலம்பெயர்ந்து உலகம் எழுதும் போகும்போது ஒரு கவிஞர் எழுதினார், கொழும்பில் என் பொண்டாட்டி, யாழ்ப்பாணத்தில் என் மகன், வன்னியில் என் தந்தை, தமிழ்நாட்டில் தள்ளாத வயதில் என் அம்மா, சுற்றம் பிராங்க்பெட்டில் ஒரு சகோதரியோ பிரான்ஸ் நாட்டில், நானோ வழிதவறி அலாஸ்கா வந்துவிட்ட ஒட்டகம் போல ஓஸ்லோவில். ஒரு ஏதிலியினுடைய வாழ்க்கையை என்னுடைய துணைவியார் கொழும்பில் இருக்காங்க, என்னுடைய மகன் யாழ்ப்பாணத்தில் இருக்கான், என்னுடைய தந்தையார் வன்னியில் இருக்காங்க, என்னுடைய தாயார் வயதான காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்காங்க, என் சொந்தக்காரங்களாம் பிராங்க்பர்ட்டில் இருக்காங்க, என் சகோதரி ஒரே ஒருத்தங்க அவங்க பிரான்ஸ் நாட்டில் இருக்காங்க, நான் அந்த நார்வேயினுடைய ஓஸ்லோவில் அந்த பனி நாட்டில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். நம் குடும்பங்கள் எல்லாம் விதி குரங்கு காற்றில் கிழித்து போட்ட பஞ்சு தலையணையா, ஒரு பஞ்சு தலையணையை விதி என்னும் குரங்கு அப்படியே பிச்சு போட்டுருச்சுன்னா காற்றுல எல்லா பஞ்சுகளும் பறந்து வர மாதிரி நம்ம குடும்பங்கள்லாம் இப்படி செதறி போய் கிடக்கே அப்படிங்கிறத சொல்லி அவர் எழுதியிருப்பார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் 1983 தொடங்கி தொடர்ச்சியாக அந்த இனப்படுகொலை, உள்நாட்டு போர், தமிழீழ விடுதலை போலிகள் நடத்திய அந்த வீரஞ்செறிந்த அந்த விடுதலை போராட்டம், அதை ஒட்டி தொடர்ந்து புலம்பெயர்ந்து ஈழத்தமிழர்கள் கடல் வழியாகவும் வான்வழியாகவும் வந்து கொண்டே இருந்தார்கள், இங்கு தஞ்சம் அடைந்தார்கள். இன்னைக்கு உள்ள நிலவரம் எப்படி இருக்கு? அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரென்றே செல்வத்தை தேய்க்கும் படைன்னு வள்ளுவர் சொல்வார். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரோடு ஈழத்தமிழ் ஏதிலிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தவிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. 1987 ஜூலை 1 முன்னர் இந்தியாவில் பிறந்த அனைவருக்கும் குடியுரிமை வழங்கப்பட்டாக வேண்டும், இது குடியுரிமை சட்டம் சொல்கிறது. அப்ப 1983 உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டு இந்தியாவுக்கு குடிபெயர்ந்து வந்த ஈழத்தமிழர்கள் அந்த 1983 ஜூலை கலவரத்திலிருந்து 1987 ஜூலை 1 இடைப்பட்ட அந்த காலத்தில் இங்கு குழந்தைகளை பிறக்கவில்லையா? நளினி என்ற ஒரே ஒரு அம்மையார் மட்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையை நாடி ஒரு வழக்கு தொடுத்தார். அவருக்கு கடவுச்சீட்டு கொடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு அதன் பின்னர் அவருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டு அவர் மட்டும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அந்த கொட்டப்பட்டிலே திருச்சியிலே வாக்களித்ததை நாம் பார்த்தோம். அந்த நளினி அம்மையார் மட்டும்தான் இந்தியாவில் பிறந்தாரா? அப்ப 83க்கும் 87க்கு இடையில பிறக்கவே இல்லையா? 1987 ஜூலை 1 2004 டிசம்பர் 3 வரையிலான இடைப்பட்ட பகுதியிலே இந்தியர் ஒருவரை இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர் திருமணம் முடித்து அதன் மூலமாக குழந்தை பிறந்திருந்தால், தாயோ தகப்பனோ இலங்கையராக இருக்கலாம், மற்றொருவர் இந்தியராக இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு என்ன முயற்சிகள் எடுத்திருக்கீங்க? 2019 குடியுரிமை திருத்த சட்டத்திலே பாகிஸ்தானிலிருந்து, ஆப்கானிஸ்தானிலிருந்து, பங்களாதேஷிலிருந்து மத ரீதியான காரணங்களுக்காக துன்புறுத்தப்பட்டு இந்தியாவிற்கு வருகின்ற இந்துக்களுக்கு, பார்சிகளுக்கு, சீக்கியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, புத்திஸ்டுகளுக்கு குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த குடியுரிமை திருத்த சட்டம் இஸ்லாமியர்களையும் ஈழத்தமிழர்களை மட்டும் கைவிட்டு விட்டார்கள். சரி, இஸ்லாமியர்கள் மீது என்றுமே உங்களுக்கு வெறுப்பு இருக்கிறதை விட்டு விடுவோம், அது வேறு கதை. ஈழத்தமிழர்கள் சிவனை வணங்கவில்லையா? இலங்கையிலே சிவாலயங்கள் இடிக்கப்படவில்லையா? உலகத்தினுடைய புகழ்பெற்ற முருகன் கோயில், நல்லூர் முருகன் கோயில் இலங்கையில் தானே இருக்கிறது. ஈழத்தமிழர்கள் எல்லாம் போற்றி வணங்குகின்ற வற்றாப்பிளை அம்மன் இருக்கிறாரே, மாத்தலை முத்துமாரி அம்மன் கோவில் இருக்கிறது, திரிகோணமலையிலே உலக புகழ்பெற்ற இந்து ஆலயம் இருக்கிறது. இந்து தெய்வங்களை வணங்கிய காரணத்திற்காக ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படவில்லையா?
வழிபாட்டு தலங்கள் தாக்கப்படவில்லையா? அப்படி என்றால் 2019 குடியுரிமை திருத்த சட்டத்திலே இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த மத ரீதியான காரணங்களாலும் அது தேசிய விடுதலை போராட்டமாக இருக்கலாம். ஆனால் மத ரீதியான துன்புறுத்தங்கள் இருந்துச்சு. ஏன் அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பது ஒருத்தர் இவர்கள் யோசிக்கவே இல்லை. அப்போ இந்த குடியுரிமை இது நீண்ட நெடிய போராட்டம், இது பெரிய போராட்டமாக இருக்குது. இன்றைக்கி அப்படியே முற்றி நிற்கிது, அப்படியே பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிது. கேள்வி கேட்பாரற்று அந்த இனம் தத்தளித்து கிடக்கு. அங்கே ஒரு மாபெரும் தலைவன் இருந்தார், மகத்தான தலைவன் இருந்தார். கரிகால் பெருவளத்தானுக்கு பிறகு தமிழ் தாய் தவமிருந்து பெற்றெடுத்த ஒரு தவ புதல் மாதிரி அந்த தமிழினத்தையே வழிநடத்தி சென்று விவிலியத்தில் சொல்லுவாங்க, நரிகளுக்கு வலைகள் உண்டு, புறாக்களுக்கு கூடுகள் உண்டு, மனு மகனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லைன்னு இயேசு கிறிஸ்து சொல்லுவார். நரிகளுக்கு வலைகள் உண்டு, இந்த நரிக்கு கூட ஒரு பொந்து இருக்கு, புறாவுக்கு கூட ஒரு கூடு இருக்கு, ஆனால் மனுமகனுக்கு தலை சாய்த்து படுக்க கூட ஒரு இடம் இல்லையடா அப்படின்னு சொல்லுவார். கிரேக்கனுக்கு ஒரு நாடு இருக்கிறது, ரோமானியனுக்கு ஒரு நாடு இருக்கின்றது, இந்த யூத இனத்துக்கு ஒரு நாடு இல்லைங்கிறத தான் அந்த இயேசு கிறிஸ்து சொன்னார். அன்னைக்கு மோயிசன் மூசா நபின்னு இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க, மோசஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த மோசஸ் செங்கடலை கடந்த அந்த இனத்தை அப்படியே வழிநடத்தி போய்கிட்டே இருந்தார். பாரவோன் மன்னன்ட்டு அடிமைப்பட்டு கிடந்த அந்த எகிப்திய மன்னர்கள்ட்ட அடிமைப்பட்டு கிடந்த தன்னுடைய யூத இனத்தையெல்லாம் வழிநடத்தி போனார. அந்த மோயிசனை போன்ற 1995 தலைவர் பிரபாகரன் லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களை இந்த கிளாலி நேரையை கடந்து யாழ்ப்பாணத்திலே எதிரிகளுடைய கொட்டம் அதிகரித்து விட்டது, நாம் எதிரிகளுடைய தேசத்திலே அடிமைகளாக வாழக்கூடாது, இங்கிருந்து நாம் வெளியேறி செல்வோம், வன்னியிலே நமக்கான ஒரு அரசை அமைப்போம்னு அந்த அரசு கூட்டிகிட்டு போனார். 5 லட்சம் மக்கள் அவரை பின்தொடர்ந்து போனாங்க. ஒரு வீரஞ்செறிந்த விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறு. அந்த விடுதலை போராட்டம் தோற்கடிக்கப்பட்ட காரணத்தினால், அந்த இயக்கம் தோல்வியடைய செய்யப்பட்ட காரணத்தினால் அந்த மக்களை இன்னைக்கு அனாதைகளாக, ஏதிலிகளாக, அதுவும் தமிழ்நாட்டில் விட்டுட்டீங்க. இந்தியா தர்மசாலா இல்லை என்றால் தமிழ்நாடு தர்மசாலாவா? இந்தியா அயல்நாட்டவர்களுக்கான தர்மசாலா இல்லை என்றால் தமிழ்நாடு வந்தேரிகளின் வேட்டைக்காடா? இதே சென்னை மண்ணில் சேட்டு மார்வாடிகள் எப்படி வாழ்கிறார்கள்? இதே சென்னை மண்ணிலே தெலுங்கர்கள் எப்படி வாழ்கிறார்கள்? இதே சென்னை மண்ணிலே கன்னடர்கள், மலையாளிகள் எப்படி வாழ்கிறார்கள்? இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள், உழைக்கும் மக்கள், தூய்மை தொழிலாளர்கள் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள்? அதையும் பார்க்கலாம். எனக்கு முன்பு தோழர்கள் சொன்னாங்க, இந்த தூய்மை தொழிலாளர் போராட்டத்தில் ஈடுபட்டு அதனால் பாதிக்கப்படுகின்ற பல்வேறு தோழர்கள் இந்தியா கூட்டணியிலே இடம் பிடித்தவர்கள், அதனால் பாதிக்கப்படுகின்ற பல்வேறு முற்போக்கு இயக்கங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து தேர்தல் காலங்களில் அவருக்கு உறுதுணையாக நின்றவர்கள், இன்னைக்கு அவங்க எல்லாருமே சிறையில் அடைக்கப்படுகிறாங்க, சித்திரவதை செய்யப்படுறாங்க. அதான் இன்னைக்கு நிலவரம். அப்போ நம்ம புலம்பெயர் தமிழர்களுக்கான நீதி கேட்டு நம்ம இன்னைக்கு கூடி நிற்கிறோம். பல்வேறு பிரச்சனைகள், கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் மேம்பாடு, சொந்தமாக வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல் எல்லாமே கேள்விக்குறி. ஆதார் அட்டை வேணும், ஆதார் அட்டை எடுத்தால் குற்றம், பிடிச்சி உள்ளே போட்டுருவேன். கைபேசி வச்சிருக்கேன்னு கைபேசி கேட்டு போனோம்னா என்ன சொல்லுவான்? ஆதார் அட்டையை கொடுங்கன்னு சொல்லுவான். ஆதார் அட்டையை எடுத்துட்டா சட்டப்பிரிவு, கைது செஞ்சு உள்ளே போடு. ஒரு வீடு வாங்க முடியாது. இங்கேயே திருமணம் முடிச்சிருக்காங்க. தோழர் சொன்னார், தந்தையாருக்கு குடியுரிமை கொடுத்தாச்சு, தந்தையாருக்கு செல்வராஜா, தங்கராஜான்னு ஒருத்தருக்கு குடியுரிமை கொடுத்தாச்சு, சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு சொல்லிருச்சு, கடவுச்சீட்டு கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் அவர் பெற்ற மகன் சிறையில் கிடக்காரு, சுகந்தன். காரணம் என்னன்னா, நீ அயல்நாட்டவர்னு சொல்கிற. ஐயா, நான் அயல்நாட்டவர் இல்லையா, எங்கள் அப்பாவே இந்தியர் ஐயா, நான் இங்கே தான்யா பிறந்தேன், எங்கள் அப்பாவும் இங்கே, அதெல்லாம் கிடையாது, நீ உள்ளதான் கிடக்கணும். இப்படியும் கொடுமைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. படித்து முடிச்சாச்சு, வேலைக்கு போகணும். ஒரு மாணவி, கல்லூரி மாணவி, வானூர்தி குறித்த ஒரு படிப்பு படித்து முடிச்சுட்டு ஒரு தனியார் வானூர்தி நிலையத்தில் விண்ணப்பிக்கிறாங்க, வேலைக்கு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. போன உடனே சொல்கிறான், இந்திய கடவுச்சீட்டு இருந்தால் தான் உங்களுக்கு வேலை கொடுப்பேன், இல்லைன்னா கிடையாது, ஓடு. அந்த பெண்ணு நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. வல்வெட்டித்துறையில் பிறந்த ஒரு சிறுமி 10 மாத கைக்குழந்தையா 2007 இறுதி போர் காலகட்டத்தில் தன் தாயாரோடு தஞ்சமாகி ஈழத்தமிழ் ஏதிலியாக திருச்சியில் வாழ்ந்தவங்க தனுஜா தன்னுடைய தனித்திறமையால் மாவட்ட அளவில் நீச்சல் போட்டியில் முதலிடத்தில் வர்றாங்க. இந்த புள்ள வயதை குறைத்து சொல்லி ஏமாற்றி விளையாடுகிறார் அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கப்படுறாங்க. போய் நீதிமன்றத்தை அணுகி அது ஒரு மருத்துவ வாரியம் அமைத்து
அவருடைய வயதை உறுதிப்படுத்தி இவர் பொய் சொல்லவில்லை, இவர் சரியாகத்தான் வயதை சொல்லியிருக்கிறார்கள், திருப்பி விளையாடுறாங்க. மாநில அளவில் வர்றாங்க, திருப்பி புறக்கணிப்பு. முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் நீ பங்கு பெற முடியாது, காரணம் நீ இலங்கை தமிழ் பெண், நீ அகதி, நீ ஏதிலி, உன்னிடம் இந்திய கடவுச்சீட்டு இல்லை, நீ விளையாட முடியாது. அடுத்த தடை. அதுக்கு ஊடகங்கள் எல்லாம் பேசி மனுக்கள் கொடுத்து போராடி வர வேண்டியிருக்கு. 2019 இந்திய அளவில் நடந்த விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடம் நீச்சல் போட்டியில். பன்னாடு தழுவிய போட்டி அமெரிக்காவில் நடக்கணும். அமெரிக்கா போட்டிக்கு போகிறதுக்காக தேர்வு செய்யப்பட்டாங்க. ஆனால் போக முடியாது. காரணம், நான் அகதி, நான் ஏதிலி, எனக்கிட்ட கடவுச்சீட்டு கிடையாது, நீ பன்னாட்டு போட்டிகளில் புறக்கணிப்பு. என் திறமை, நான் சாதனை படைக்க விரும்புகிறேன், நான் இந்தியாவினுடைய தென்கோடியான தனுஷ்கோடி முனையிலிருந்து இலங்கையில் உள்ள தலைமன்னாருக்கு அந்த 18 கல் தொலைவு கடலை நான் நீந்தி கடத்த சாதனை புரிய வேண்டும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ அகதி, நீ ஏதிலி, உனக்கு கடவுச்சீட்டு கிடையாது. ஏன் இந்த பிரச்சனை வருது? இந்த குடியுரிமையினால தானே இந்த பிரச்சனை வருது. அப்போ இந்த குடியுரிமை சிக்கல்னால தானே இந்த அதுக்கு நீண்ட நெடிய போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்கு. அப்போ இந்தியா அகதிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கை 1951, அதனுடைய நெறிமுறைகள் 1967, இரண்டிலும் கையெழுத்திடவில்லை, ஏற்றுக்கொள்கிறோம். உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் 1948 நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். குழந்தைகள் உரிமைகளுக்கான பன்னாட்டு உடன்படிக்கை, ஐக்கிய நாடுகள் அவையினுடைய குழந்தைகள் உரிமைகளுக்கான பன்னாட்டு உடன்படிக்கை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டிருக்கிறீர்கள். அதில் பிரிவு 22 சொல்லுது, உன் தேசத்தினுடைய குழந்தைகளை நீ எவ்வாறு நடத்துகிறாயோ அதை போன்று ஏதிலி குழந்தைகளையும் நீ நடத்த வேண்டும். அவங்க அகதிகள் குழந்தைங்கிறதுக்காக நீ புறக்கணிக்க கூடாது. உன் தேசத்தின் குழந்தைகளுக்கான அனைத்து உரிமைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகளுடைய குழந்தைகள் உரிமைகள் குறித்த பன்னாட்டு உடன்படிக்கை சொல்லுது. அப்போ இந்த குழந்தைகளுடைய தன்முனைப்பு என்ன ஆனது? இந்த குழந்தைகளுடைய விளையாட்டு திறன் என்ன ஆனது? கலை இலக்கிய செயல்பாடு, இதை மாதிரி நூற்றுக்கணக்கான திறமைசாலிகள் முடக்கப்பட்டு கிடக்கிறார்கள். ஏதிலிகள் முகாம்களிலே முடக்கப்பட்டு கிடக்கிறார்கள். நான் MBA படிக்கலாம், நான் எவ்வளவு உயர்கல்வியும் படிக்கலாம், படித்து முடிச்சுட்டு இந்த வண்ணம் பூசுகிற அந்த பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு மட்டும்தான் என்னால் போக முடியும். அரசு வேலை எனக்கு கிடைக்காது, எந்த அரசு வேலையும் கிடைக்காது. அப்போ தொடர்ச்சியான புறக்கணிப்பு. இந்தியாவில் எந்த ஒரு இனத்துக்குமே தனியாக ஒரு உளவுத்துறையை நியமித்து வச்சுருக்காங்களா சொல்லுங்கள்? திபெத்திய ஏதிலிகள் இருக்காங்க, பங்களாதேஷ்காரன் இருக்கான், நைஜீரியாக்காரன் இருக்கான், யாருக்காச்சும் தனியாக ஒரு உளவுத்துறை இருக்கா? ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமே அவன் இலங்கையிலிருந்து வந்து என்று சொன்னாலே அடுத்த நிமிஷம் கீழ்பிரிவு போய் நின்று. அது எப்படி ஒரு இனத்துக்கே? அது எங்கள் இனத்தை சேர்ந்தவனுக்கு, எங்கள் இனத்தை சேர்ந்தவனுக்கு நீ தனியாக ஒரு உளவுத்துறையை போட்டு வச்சுருக்க, கியூ பிரிவு. ஈழத்தமிழனா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்கள, 2009 இறுதி போரில் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம்னு சொல்கிறீங்கள, பிரச்சனையே முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்கள, அப்புறம் எப்படி எங்கள் இனத்துக்கு மட்டும் நீ தனியாக ஒரு கீ பிரிவுன்னு ஒரு உளவுத்துறையை போட்டு எங்கே போனாலும் பின்னாடியே சுற்றிக்கு திரிய விடுறீங்க? இது அநியாயம் இல்லையா? அப்போ தொடர்ச்சியான இன்னல்கள். இன்றைக்கி மம்தா பானர்ஜி இப்போ அண்மையில் சொல்கிறாங்க, வங்காளிகள் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் துன்புறுத்தப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். எனவே நீங்கள் டெல்லியிலே மற்றும் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் இருக்கின்ற வங்காளிகள் நீங்கள் வந்துருங்க, நாங்கள் உங்களுக்கு வேலை கொடுக்குறோம், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், நாம் ரொட்டிகளை பகிர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மம்தா பானர்ஜிக்கு இருக்கின்ற உணர்வு ஏன் வந்தது? அந்த நாட்டை ஒரு நல்ல வங்காள உணர்வுள்ள ஒரு பெண் ஆண்டு கொண்டிருக்கிறார். தமிழ் உணர்வுள்ள ஒரு நல்ல தமிழர் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தால் இந்த நிலவரம் வருமா? தமிழ் தேசிய உணர்வுள்ள ஒரு தமிழர் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தால் இந்த நிலை வருமா? அப்போ இன்னைக்கு நிலவரம் அப்படித்தான் இருக்கு. அப்போ குடியுரிமை சிக்கல் என்பது மிகப்பெரிய எல்லா களத்திலையுமே இருக்கு. நீங்கள் 1983 கணக்கெடுக்கணும். ஏதிலிகள் முகாம்கள் 100க்கு மேலே, முகாம்களில் வாழ்கிறவங்க எத்தனை பேர், பதிவுகள் எத்தனை, பதிவுகள் துண்டிக்கப்பட்டோர் எத்தனை, எல்லாமே பிரச்சனை தான். ஒரு சின்ன குழாயடி சண்டை போட்டால் ஒரு குற்ற வழக்கை போட்டு பதிவை துண்டிச்சு விட்ருவாங்க. அரிசி கிடையாது, மண்ணெண்ணெய் கிடையாது, சர்க்கரை கிடையாது. முகாம்களில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அடுத்து சிறப்பு முகாம் 1990 இந்திய அரசுக்கு விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு முரண்பாடு வரும்போது நாங்கள் போராளிகளையும், நீங்கள் சொன்ன கதையே அதுதான்,
பழைய ஆவணங்களை எடுத்து பார்த்தா அதுதான் சொல்லுது. போராளிகளையும் அகதிகளையும் பிரிப்பதற்காக நாங்கள் சிறப்பு முகாம் உருவாக்கணும். வேலூர் கோட்டையில் ஒரு முகாமை உருவாக்குனீங்க. வேலூர் கோட்டையில் 1990 கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இந்த முதல்வர் ஸ்டாலினுடைய தந்தையார் ஆட்சி காலத்தில் தான் வேலூர் கோட்டையில் 1990 இந்த சிறப்பு முகாம் உருவாக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னார் தெரியுமா? இது கொடுமையானது, அங்கே பிரச்சனையாகுது, வால்டர் தேவாரம் உள்ள போறாரு, கலவரமாகுது, துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது, ஒரு சில ஏதிலிகள் கொல்லப்படுகிறார்கள், தினந்தோறும் பிரச்சனை, அந்த முகாமே ஒரு சித்திரவதை முகாமாக இருக்கிறது, போராளிகள் சுரங்கம் தோண்டி தப்பித்து செல்கிறார்கள், பல பிரச்சனை. அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து ஈழ ஏதிலிகளுக்கு துன்புறுத்தல்கள், கொடுமைகள். அந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த சிறப்பு முகாமையை இழுத்து மூடி விடுவேன், ஈழத்தமிழர்கள் யாரையும் இது போன்ற தடுப்பு முகாமில் வைத்து நான் கொடுமைப்படுத்த மாட்டேன்னு சொன்னாங்க. வந்தவுடன் அவங்க முதல் வேலையை செஞ்சது செங்கல்பட்டில் அடுத்த முகாமை தொடங்கினது. அதுக்கடுத்து நம்ம தோழர் சொன்ன மாதிரி செங்கல்பட்டு, திருவையாறு, செய்யாறு, பூந்தமல்லி அப்படியே போய்கிட்டே இருந்து இன்னைக்கு திருச்சி நடுவன் சிறையில் ஒரு சிறப்பு முகாம், பெண்கள் சிறையை காலி செஞ்சுட்டு அந்த இடத்துல ஒரு சிறப்பு முகாம்னு அடைச்சி வச்சுருக்காங்க. அது ஒரு சித்திரவதைமாக இருக்குது. 8 ஆண்டுகள், 9 ஆண்டுகள், 10 ஆண்டுகள். ஒருத்தர் கேட்குறாரு, பாஸ்கரன் குமாரசாமின்னு ஒருத்தர், ஐயா நான் இலங்கையில் என்னை அறிவிச்சிட்டாங்க, அதில் அவன் ஒரு அரசாணை பிறப்பிக்கிறான், இவன் பயங்கரவாதி, இவனை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இந்திய அரசுக்கிட்ட அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இலங்கை அரசு நான் அங்கே போனால் என்னை கொலை செய்யப்படலாம், சித்திரவதை செய்யப்படலாம், கொடுமைப்படுத்தப்படலாம், சிறையில் அடைக்கப்படலாம், என்னை மீண்டும் இலங்கைக்கு அனுப்பாதீர்கள்னு அவர் இங்கே சிறப்பு முகாமிலே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் சுவிட்சர்லாந்து நாட்டு தூதரகத்துக்கு விண்ணப்பிக்கிறார். என்ன விண்ணப்பிக்கிறார்? எனக்கு மனிதநேய விசா தாருங்கள், எனக்கு அடைக்கலம் தாருங்கள், நான் இந்தியாவிலும் கொடுமைப்படுத்துகிறேன், இலங்கைக்கு சென்றாலும் எனக்கு உயிருக்கு ஆபத்து, இறுதி போரிலே என் தந்தையார் மற்றும் என் அண்ணன் மகன் குண்டு ஓட்டு கொல்லப்பட்டனர், என் சகோதரனையும் இன்னொரு மகனையும் பிடித்து சென்று சுட்டு விடுதலை புலி என்று சுட்டு கொலை செய்தார்கள், என் அண்ணி சுட்டு கொலை செய்யப்பட்டார், என் குடும்பத்தில் எல்லோரையும் இழந்து விட்டேன், என் தாயார் கூட 2 ஆண்டுகளுக்கு முன்பு புற்றுநோயிலே இறந்து போய்விட்டார், எனக்கென்று எந்த உறவுகளும் இல்லை, நான் சுவிட்சர்லாந்து தூதரகத்திலே எனது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறேன், எனக்கு மனிதநேய விசா தாருங்கள்னு அவர் ஒரு விண்ணப்பம் போட்டிருக்காரு. சுவிட்சர்லாந்துக்காரன் என்ன சொல்றான்னா, உங்களுடைய விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டது, நீங்கள் எந்த நேரத்திலும் நேரடியாக எங்களது தூதரகத்துக்கு வந்தால் உங்களை பரிசீலித்து தக்க முடிவுகளை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டான். கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளா ஐயா என்னை கொண்டு போய் சுவிட்சர்லாந்து தூதரகத்தில் ஒப்படைங்க, சுவிட்சர்லாந்து தூதரகத்தில் ஒப்படைங்கன்னு அவர் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. இதுவரைக்கும் கொண்டு போய் ஒப்படைக்கவே இல்லை. அப்போ சிறைக்கிலே அதுக்கு தனியாக ஒரு சட்ட போராட்டம், உச்சநீதிமன்றத்துக்கு போய் தடை வாங்கணும். நாடு கடத்தலுக்கு நீங்கள் நாடு கடத்தலுக்கு தான் இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த சிறப்பு முகாம் எப்படி இயங்குது? இந்திய அயல்நாட்டவர் சட்டம் 1946 பிரிவு 3(2)E, இப்போ அது கூட மாறி வேற சட்டம் இப்போ வந்துருச்சு. அமித்ஷா வேற ஒரு சட்டத்தை இப்போ அண்மையில் கொண்டு வந்துட்டார். அப்போ இந்திய அயல்நாட்டவர் சட்டம் 1946 பிரிவு 3(2)E படி சிறப்பு முகாம், தடுப்பு முகாம், அயல்நாட்டவரை தடுத்து வைப்பதற்கான முகாம். அப்போ நாடு கடத்தல்ங்கிறது இருந்திருக்கு. இதே திமுக ஆட்சி காலத்தில், கருணாநிதி ஆட்சி காலத்தில் தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய நாயகனான குட்டிமணி நாடு கடத்தப்பட்டார், தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டார். அதெல்லாம் வரலாற்றில் நிறைய பேருக்கு தெரியாது. போராளி குட்டிமணி அவர்கள் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். ஈழவேந்தன் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். ஆண்டன் பாலசிங்கம் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். தலைவர்களுடைய தாயார் இறுதி போர் முடிந்து தன்னுடைய அந்திம காலத்திலே உற்ற உறவுகள், தன் பெற்ற மகன், விடுதலை போராட்ட நாயகன் அனைவரையும் இழந்து படுத்த படுக்கையிலே சிகிச்சை எடுப்பதற்காக இந்த விண்ணூர்தி நிலையத்திற்கு வந்தபோது அவர் திருப்பி அனுப்பப்பட்டார். இவர்கள் எல்லாம் நாடு கடத்துவதற்கும் திருப்பி அனுப்பப்படுவதற்குமான சட்ட அதிகாரம் நடுவண் அரசிடம் இருக்கிறதா, மாநில அரசிடம் இருக்கிறதா என்றால் மாநில அரசிடம் தான் இருக்கிறது. அது நிறைய பேருக்கு தெரியாது. அதெல்லாம் அயல்நாட்டவர் சட்டங்க, அது மத்திய அரசு தான் பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. 1958 நடுவர் அரசின் ஒரு அரசாணையின் படியும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகின்ற அதிகார பகிர்வின் அடிப்படையிலும் ஒரு அயல்நாட்டவர் ஒருவரை நடமாட்டங்களை தடுப்பதற்கும் முடக்குவதற்கும் சில பொருட்களை பயன்படுத்த தடுப்பதற்கும்
அவரை அடைத்து வைப்பதற்கும் அவரை நாடு கடத்துவதற்கும் மாநில அரசுக்கு அனைத்து அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநில அரசில் பொதுத்துறைன்னு ஒரு துறை இருக்குது, பப்ளிக் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க, பொதுத்துறை, அயல்நாட்டவர் பிரிவு. அந்த பொதுத்துறை தான் அரசாணை பிறப்பித்து நம்ம ஆட்களை கொண்டு போய் சிறப்பு முகாமில் அடைக்கிறாங்க. நீங்கள் அரசாணை பிறப்பித்து இவனை சிறப்பு முகாமில் அடைக்கலாம்ங்கிற பரிந்துரை செய்கிறது உளவுத்துறை. அந்த சிறப்பு முகாமை நிர்வகிக்கிறது மாவட்ட ஆட்சியர். அதற்கான உதவித்தொகைகளை வழங்குகிறது மறுவாழ்வுத்துறை. 4 துறையுமே மாநில அரசு கீழே தான் வருது. இதில் நடுவண் அரசுக்கு எந்த வேலையுமே கிடையாது, ஒன்றிய அரசுக்கு எந்த வேலையுமே கிடையாது. அப்போ ஒரு மாநில அரசு நினைத்தால் அரசாணை பிறப்பித்து ஒரு ஈழத்தமிழனை சிறப்பு முகாமில் அடைக்கவும் செய்யலாம், அதே அரசாணை பிறப்பித்து ஒரு ஈழத்தமிழனை விடுவிக்கவும் செய்யலாம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 26 பேர் தண்டிக்கப்பட்டு அதில் 19 பேர் விடுவிக்கப்பட்ட நிலையில் ஆதிரை, விக்கி, இன்னும் பலரும் இதே செங்கல்பட்டு சிறப்பு முகாமில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் அப்படியே நாங்கள் கொழும்புக்கு போகிறோன்னா கூட நாங்கள் கம்போடியா வழியாக போய்க்கிறோம், நாங்கள் மலேசியா வழியாக போய்க்கிறோம், எங்களுக்கு இந்தியாவை விட்டு வெளியேற வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி சிறப்பு முகாமில் இருந்து வெளியேறி அயல் நாடுகளுக்கு தான் போனாங்க. இலங்கைக்கெல்லாம் அவங்க போகலை. பல்வேறு போராளிகள் விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அப்போ ஒன்றா நீ நினச்சா விடுதலையும் செய்கிற, நீ நினச்சா அடைச்சி வைக்கிற. அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம்னா, இது அயல்நாட்டவர் சட்டம், அயல்நாட்டவரை நெறிப்படுத்துவதற்கான முறைப்படுத்துவதற்கான சட்டம், அதுக்குள்ளெல்லாம் நாங்கள் வரல. புலம்பெயர்ந்து துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு அனைத்தையும் இழந்து ஓடி வந்த ஈழத்தமிழர்களை நீங்கள் இப்படி சிறையில் அடைக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். இப்போ இந்த காலிமுகத்துடல் போராட்ட நேரத்தில் பொருளாதார அகதிகள் கொஞ்சம் பேர் வந்தாங்க. ராமேஸ்வரத்தில் இறங்கினோடனே கைது செஞ்சு தூக்கி உள்ளே போட்டாங்க. ஒரு சில அரசியல் தலைவர்கள் குரல் கொடுத்த பின்னாடி இது போன்று புலம்பெயர்ந்து வர்றவங்களை நீங்கள் கைது செய்யாதீங்க, சிறையில் அடைக்காதீங்கன்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை இரவோடு இரவா மாவட்ட ஆட்சியருக்கு, ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி அவங்கள கிட்டத்தட்ட 1 வருஷம் வெறும் அப்பளமும் ஊறுகாயும் ரசமும் கொடுத்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய்ங்கிற கணக்கில் மட்டும் அவங்களுக்கு சாப்பாடு ஓட்டு ரொம்ப காலமாக அடைச்சி வச்சுருந்தாங்க. இப்போ அவங்களும் பொருளாதார அகதிகளாக வந்தவங்களும் இருக்காங்க. யாருக்கும் முறையான பதிவுகள் இல்லை, யாரும் நெறிப்படுத்தப்படவில்லை, எந்த உரிமைகளும் இல்லை. 3-4 தலைமுறைகளை கடந்து விட்டனர், பரிதவித்து நிற்கின்றனர். குழந்தைகள் படிக்கிறார்கள், படிப்பதால் எந்த பயனும் இல்லை. மாநிலத்திலே 2ஆம் இடம் 3ஆம் இடம் 500க்கு 490 99 மதிப்பெண் எடுக்கின்ற ஈழத்தமிழ் மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள். விளையாட்டிலே, கலை இலக்கியத்திலே, எழுத்துத்துறையிலே, இன்னும் பல்வேறு தன்முனைப்பான விடயங்களிலே தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த சாதனைகளை படைத்து கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழ் இளைய தலைமுறை அப்படியே ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டு பஞ்சை பராரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலை இன்றைக்கும் ஏதிலி முகாமில் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், குடியுரிமை இல்லைங்கிற ஒரே ஒரு காரணம் தான். இந்த குடியுரிமை ஒரு 1 லட்சம் பேருக்கு குடியுரிமை கொடுத்து விட்டால் இந்த நாடு தலைகளாக புரண்டுருமா? இந்த நாடு நாசமாக போயிருமா? நீங்கள் இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் இருக்கின்ற, ராமேஸ்வரம் தீவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் உறவுக்காரர்கள் மன்னாரில் இன்னைக்கு இருக்கத்தானே செய்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் அந்த கோடியாக்கரையில் அந்த நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற அந்த மக்களுக்கெல்லாம் உறவுகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கத்தானே செய்கிறாங்க. நீங்கள் இடையில நாடுகளை பிரிச்சிங்க, எல்லைகளை போட்டீங்க, அந்த எல்லைகளே எங்களுக்கு தொல்லைகள் ஆயிடுச்சு. இடைக்காலத்தில் நீங்கள் போட்ட எல்லைகள் தான் எங்களை பிரச்சிருக்கு. உண்மையிலேயே தொப்புள் கொடி உறவுகள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த மக்களில் ஒரு சிலர் இங்கே நிற்கிறாங்க, திரும்பி போக முடியாது. திரும்பி போக விரும்புபவர்கள் திரும்பலாம். இங்கே UNHCRன்னு சொல்கிறாங்க, ஐக்கிய நாடுகள் அவைக்கான அகதிகள் ஆணையம்னு, சும்மா பேருக்கு பெட்டிக்கடை மாதிரி ஒரு அலுவலகத்தை போட்டு வச்சுக்கிட்டு நாங்கள் இந்த எல்லைப்புற நாடுகளில் இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம், இலங்கை, பங்களாதேஷ், பர்மா, பாகிஸ்தான்லேருந்து யாராச்சும் வந்தால் அவங்களுக்கு நாங்கள் அட்டையெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது ஒரு பெரிய அதிகாரமிக்க ஐக்கிய நாடுகள் அவையினுடைய அமைப்பு. ஒரு பொம்மைகளை போன்று இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் பணி செய்கிறார்கள். ஆஃபர்னு ஒரு அமைப்பு உண்டு, சந்திரகாசன் ஒருத்தர் நடத்தினார். அவர் விடுதலை புலிகள் இயக்கத்தால் கடுமையாக கண்டிக்கப்பட்டவர். அந்த இயக்கம் இருக்க வரைக்கும் அவருடைய நடமாட்டம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அவர் ஆஃபர்னு ஒரு தொண்டு நிறுவனத்தை உருவாக்கி, அந்த ஆஃபர் போன்ற தொண்டு நிறுவனங்கள், மற்றபடி இந்த உண்மையான அப்பாவிகளை, ஈழத்தமிழர்களை துன்புறுத்துகின்ற அல்லது இந்த போராளி தன்மையிலானவர்களை காட்டுக்குகின்ற பல்வேறு துரோக குழுக்களை சேர்ந்தவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு குழு மாதிரி ஒன்று அமைச்சு நாங்கள் ஏதிலிகளுக்கு அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், வீடை கட்டி கொடுக்குறோம்னா அதெல்லாம் இப்போ பிரச்சனை கிடையாது. நாங்கள் அதையெல்லாம் கேட்கவே இல்லை. நாங்கள் கேட்குறது அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமை என்பது குடியுரிமை. அடிப்படை உரிமை என்பது புலம்பெயர் தமிழர்களை இந்த சிறப்பு முகாமில் வைத்து சித்திரவதை செய்யப்படாமல் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது.
பரியது கூர்ங்கொட்டது ஆயினும் யானை வெறுவும் புலி தாக்குறின் என்பார் வள்ளுவர். யானை பெருத்த உடலையும் கூரிய தந்தங்களையும் நீண்ட தும்பிக்கையில் வச்சிருந்தாலும் புலி அடித்தா யானையே திரும்பித்த ஓடு. இந்த கூட்டம் என்பது சின்ன கூட்டமாக இருக்கலாம். இங்கே இருக்கின்ற தோழர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் கூடியிருக்கலாம். எல்லாருமே சட்டக்களத்தில், அறிவுக்களத்தில், புலம்பெயர் தமிழர்களுடைய நலனில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள். இந்த தீ ஒரு சின்ன நெருப்பாக இருக்கிறது, ஒரு காட்டு தீயாக மாறிவிடும். தேர்தல் காலங்களிலே புலம்பெயர் தமிழர்களுக்கு நாங்கள் குடியுரிமை குறித்து பரிசீலிப்போம் என்று நீங்கள் அடிக்கடி வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். ஏமாற்றாதீர்கள். மாநில அரசு எவ்வாறு அந்த மம்தா பானர்ஜி தன்னுடைய நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கிறாரோ அதை போன்று தமிழ்நாடு அரசு இந்த தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் நீங்கள் ஆட்சி கட்டிலை விட்டு இறங்கிக் கொள்ளுங்கள். ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றும் பொழுது, அதிகாரம் எங்கள் கைகளுக்கு வரும்போது எமது மக்களுக்கான விடியல் வரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.